எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங் இந்த வாரத்தில் மெமோ அனுப்பப்படும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தோடைய கடைசியில் கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ எல்லோரும் ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் அப்படின்றது சொல்லிகிட்ருக்குறோம். சரிங்களா? ஸோ இதில் என்னென்னா நமக்கு இப்போ ரேங்க் போட்டிருக்காங்க. பிஎஸ்டிஎம்க்குன்னு தனியாக ரேங்க் போடல. அதனால் நமக்கு அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு என்னென்னா இது மாதிரி ஒரு கவுன்சிலிங் சர்வே அப்படின்னு ஒன்று நம்ம எடுக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம இது மாதிரி சர்வே அப்படின்றத எடுத்துருப்போம் நம்ம. சரிங்களா? அதனால் என்ன பயன் அப்படின்னா கொஞ்சம் பயன் இருக்குது. ஸோ என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதிலே போஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்றது நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது நான் போட்டிருப்பேன். டம்ப்நெயிலே அதான் நான் வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ அது என்னோட ப்ரிஃபரன்ஸுங்க. சரிங்களா? இது ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு போஸ்ட் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க. ஆர்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேளுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்கூலில் இல்லை ஒரு டிஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் பார்த்து பேசுங்க. இல்லை நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதில் சான்சஸ் இருக்குது நீங்கள் ஃபாரஸ்டர் ஆகிறதுக்கும். சரிங்களா? ரேஞ்சர்லாம் போகலாம். ஸோ என்னென்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் போய் விசாரித்து அதுக்கப்புறமா எடுங்க. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் எடுங்க. நான் ஏற்கனவே ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ட்டு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். பார்ட் 2 வீடியோ அப்படின்றது நான் அடுத்து வரதில் போகிறேங்க. இது ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இந்த சர்வே எடுக்கிறோம் அப்படின்னா இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும் அப்படின்னா நான் எப்பயுமே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் அப்படின்றது எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் அதை கேட்கவே மாட்டேங்க. அப்படி கேட்குறதும் முறையில்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் ஜெண்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக் அப்படின்றதும் கொடுத்துருக்கு. சரிங்களா? எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இது காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்றதுனால எல்லாமே கொடுத்துருக்கேங்க. இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, சயின்ஸா. ஸோ நீங்கள் ஏதாவது இப்போ ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கீங்கன்னா பேராமெடிக்கல். சரிங்களா? ஸோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாம் ரிட்டன் மீடியம் என்ன அப்படின்றது என்னென்னா இப்போ தமிழ் மீடியம் படித்தவங்க 100 ரேங்க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இல்லை 1000 ரேங்க்கில் எவ்வளோ பேர் தமிழில் எழுதினவங்க இருக்காங்க. இப்போ கூட மீடியா நியூஸில் கூட வந்துட்டு இருந்தது. நாங்கள் எல்லோரும் இது மாதிரி தமிழில் எழுதுகிறவங்களுக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னதுனால நிறைய இடத்துல பேச ஆரம்பித்தாங்க. சரிங்களா? நிறைய பேர் குரல் கொடுத்ததுனால மீடியா வரைக்கும் போயிருக்கு. அரசோட கவனத்துக்கும் இது கண்டிப்பாக போகும். நிறைய லைன் கொடுங்க, எங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய டைம் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உண்மையான ஒரிஜினலான கோரிக்கை இது. இதை நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த டிஸ்பாரிட்டி அப்படின்றது இல்லாமல் போயிடும். தமிழில் எழுதுகிறவங்களுக்கு என்னென்னா 2 விஷயந்தான். தமிழில் எழுதுகிறப்ப நம்ம சேர்த்து எழுத முடியாது. அதனால் டைம் நிறையா ஆகும். 2வது தமிழில் எழுதுகிறவங்க தமிழில் இருக்கிற மெட்டீரியல் மட்டுமே படிச்சுட்ருப்பாங்க. அது இல்லாமல் இங்கிலீஷில் இருக்கிற மெட்டீரியலும் சேர்த்து படித்தா தான் முடியும். நீங்கள் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, எக்ஸலண்ட்டாக எழுதுறீங்கன்னா ஓகே. இங்கிலீஷில் தான் நீங்கள் படிக்கிறீங்க, தமிழில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட், உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஓகே. ஸோ எவ்வளோ பேர் தமிழில் எழுதிருக்கீங்க? இப்போ பிரகாஷ் அப்படின்னு ஒரு தம்பி, அவர் கூட இப்போ டாப் 23rd ரேங்க்லாம் எடுத்திருந்தார். சரிங்களா? அவரை பற்றி கூட ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி எவ்வளோ பேர் தமிழ்லேயே ஃபுல்லாக எழுதினவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கமுங்க. பிஎஸ்டிஎம் ப்ளே பண்ணும். ஒரு 10 மார்க் 8லேருந்து 10 மார்க் வித்தியாசம் வரும் அப்படின்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. கேட்டகரி எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி எதுவும் பெருசாக கொடுக்கல. ஒரு சிலது மட்டும்தான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது இந்த சர்வேயில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸ்பெஷல் கேட்டகரியில் என்ன இருக்கிறீங்க, இப்போ டெஸ்டியூட்டட் விடோவா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, இது மாதிரி எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றது தெரியணும். ஸோ என்னென்னா இப்போ இந்த சர்வே எடுக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் ஓவரால் ரேங்க் உங்களது என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. சரிங்களா? போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கடைசிக்கு வரேங்க. ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஓவரால் ரேங்க் 3000 இருப்பீங்க. கம்யூனிட்டி ரேங்க்கில் ஒரு 800 இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எம்பிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தீர்மானிப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். என்னென்னா ஓப்பன் கேட்டகரியில், ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற சீட்டை எத்தனை எம்பிசி எடுக்கிறாங்க அப்படின்றது முக்கியம். இப்போ 5000 வேகன்சி தான் மொத்தமாக இருக்குது. எம்பிசிக்கு 20% அப்படின்னா 1000 வேகன்சி. ஸோ இந்த 1000ல் 20% பிஎஸ்டிஎம் அது போயிடுச்சு அப்படின்னா -200னா 800. சரிங்களா? அந்த 800ல் முழுசாக நம்ம எடுக்கலாமா அப்படின்னா எடுக்க முடியாது. 5% எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க, 4% டெஸ்டியூட்டட் விடோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10% போயிடுச்சு. அப்போ ஒரு 700 சீட்டு தான் எம்பிசிக்கு இருக்குது. எம்பிசி ரேங்க்கில் நீங்கள் 700 ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஓப்பன்லேருந்து எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இதை போட்டு நமக்கு ஒரு எக்ஸல் வந்துடும். அந்த எக்ஸலில்
நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு 800வது ரேங்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எம்பிசிங்க எத்தனை பேர் வந்து ஓப்பனில் எடுக்கலாம் அப்படின்ற ப்ராபபிலிட்டி இருக்கும். நிறைய பேர் ஓப்பன்லேயும் எடுப்பாங்க. ஸோ அந்த பொறுத்து தான் நீங்கள் ஒரு 700 ரேங்க் மேலே இருந்தால் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காததா அப்படின்றத தீர்மானிக்கவே முடியுங்க. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ 700னா ப்ளஸ் ஒரு 15% 20% அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 800 850 ரேங்க் வரைக்கும் நீங்கள் எம்பிசியில் இருக்கீங்கன்னா கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் நம்ம போட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம் எவ்வளோ பேர் வந்து வரும் வராது அப்படின்ட்டு. என்னென்னா இப்போ 3 ஓட்டி நடந்தது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஓட்டியில் ஒரு 320 பேருக்கு மேலே கூப்பிட்டாங்க, 2வது ஓட்டியில் ஒரு 100 பேர், 3வது ஓட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், இது மாதிரி 3 ஓட்டி நடந்தது. 100 பேர் இல்லை, 3வது ஓட்டியில் கம்மியாக தான் கூப்பிட்டாங்க, ஒரு 60 பேர் போல் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 450 500 பேர். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 160 பேருக்கு வேலை கிடைச்சிட்டா கூட மீதி ஒரு 300 பேர் இருக்காங்க. அவங்க இப்போ ரேங்கிங்கில் போட்டிருக்காங்க. இதில் குரூப் 1ல் போனவங்க ஒரு 30 பேர் இருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு சிலர் எஸ்ஆர் எடுத்திருக்காங்க, அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் எடுத்திருக்காங்க, ஜேஓ எடுத்திருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ குரூப் 1 வேலை கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட 30 பேர் வந்து ஏற்கனவே குரூப் 1ல் வேலை எடுத்தவங்க இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எப்படி டிஎன்பிசி இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அப்படியே அவங்க குரூப் 1 எடுத்ததுனால இந்த போஸ்ட்டை அப்படியே சரண்டர் பண்ணி இப்போ அடுத்து வர நான்ஓடி கவுன்சிலிங்கில் எடுக்க வச்சா ஒரு 30 பேருக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? பின்னாடி கடைசியாக இருக்கிற ஒரு 30 பேர் வேலை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏற்கனவே குரூப் 2 எடுத்துட்டாங்க. குரூப் 1 அவங்ககிட்ட சாய்ஸ் கேட்டு நீங்கள் குரூப் 1 போகிறீங்களா குரூப் 2 போகிறீங்களான்னு கேட்டால் அவங்க சொல்லிட போகிறாங்க. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு 25 பேர் போல் வேலை கிடைக்குங்க. முனிசிபல் கமிஷனர் எடுக்காமல் சிலர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இப்போ வந்து டிசிஏ கிடச்சிருக்கு, அதாவது குரூப் 1 போஸ்ட்டே கிடச்சிருக்கு. அவங்க எடுக்காதனால நமக்கு அந்த வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அவங்க டாப் ரேங்க்கில் இருப்பாங்க, 5வது ரேங்க் 7வது ரேங்க் 12வது ரேங்க்குன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க கவுன்சிலிங்க்கு வர மாட்டாங்க, ஏன்னா அவங்க குரூப் 1 போஸ்ட் எடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஆளுங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் லெவல் 12ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு லெவல் 12 கிடைக்கும். இப்போ நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்னோட டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்துக்கிறேன், லேடிஸ் நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நான் ஏஜ் யாருக்கெல்லாம் ஒரு 30க்கு கம்மியாக இருக்கும் அவங்களெல்லாம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எடுங்க, அதுக்கு ப்ரமோஷன் சான்சஸ் ரொம்ப நிறையா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு 26 27 வயசில் நீங்கள் போகிறீங்கன்னா டிஆர்ஓ வரைக்கும் ஒரு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் அவ்வளோ ப்ரமோஷன் அப்படின்றது வராது. வேலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ வேலை இல்லாமலாம் யாரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரங்கள் அப்படின்றது தரமாட்டாங்க. வேலை இருக்கும். சரிங்களா? ஆனாலும் உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போகிறீங்க அப்படின்னா அதான் உங்களுக்குன்னு ஒரு என்னது பயங்கரமான அதிகாரம் மிக்க ஒரு பதவி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா இந்த போஸ்ட் ப்ரெஃபரன்ஸில் நமக்கு வந்து நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு எடுத்து போட்டதுங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ முனிசிபல் கமிஷனர், ஏஎஸ்ஓ, செக்ரட்டரியேட்டு, சரிங்களா, ஏஎஸ்ஓ, டிஎன்பிஎஸ்சி, எல்எஃப் ஆடிட்டு, ஹெச்ஆர்என்சி ஆடிட்டு, ஹேண்ட்லூம், கோஆப்ரேட்டிவ், சீனியர் இன்ஸ்பெக்டர், இஓ. ஸோ இது வந்து சும்மா நான் இப்போ எடுத்து போட்ட ஆர்டர். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் படி தான் எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. இது வந்து இந்த ஆர்டரில் நிறைய பேர் எடுப்பாங்க அப்படின்றதுனால நான் இதை எடுத்து போட்டதுங்க. சரிங்களா? லெவல் 10ல் என்னென்ன போஸ்ட்டு, செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் எடுப்பாங்க. சென்னை அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். செக்ரட்டரியேட் எடுக்கலாம், அவங்க டிஎன்பிஎஸ்சி எடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சிஆர்இ ஆஃபீஸு, கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் நிறையா எடுக்கலாம். அதே மாதிரி சிவில் சப்ளைசஸ் எடுக்கலாம். அது மாதிரி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்கும், அது எடுக்கலாம். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அது இருக்கும், ஸோ அது எடுக்கலாம். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டில் 40% போஸ்ட்டு சென்னையில் மட்டுமே இருக்குங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும், மோஸ்ட்லி அந்த ஹெட் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த சேலம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த செரிகல்ச்சர், ஏன்னா டைரக்டரேட் வந்து செரிகல்ச்சரோட டைரக்டரேட் இங்கே தான் இருக்கும், சேலத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சேலம், ஈரோடு அந்த பகுதியில் இருக்கவங்க டைரக்டரேட்டில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப 20 பேர் தான் வந்து இருக்கிறாங்களா மொத்த போஸ்டிங் அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து ப்ரமோஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் ஜென்ரலாக தான் சொல்கிறாங்க, ஓவராலாக நான் அதே மாதிரி நிறைய பேர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அடுத்த ப்ரமோஷனை ஜெய்ஓ ஆக முடியும்னா ஜெய்ஓலாம் ஆக முடியாதுங்க. இது வந்து கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் உங்களுக்கு வந்து வேலை போடுவாங்க. அதில் சூப்பர்டென்ட்டு அது மாதிரி தான் இருக்கும். அதனால் கவர்மெண்ட் ஐடிஐ தான், நீங்கள் ஜெய்ஓ சைடு வரவே முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கிறேன் ஜெய்ஓ ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி கிடையாதுங்க. அது மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னாலும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் அசிஸ்டன்ட் வேலை கிடைக்கும். ஸோ அதுதான் இருக்கும். சிலர் யூனிஃபார்ம் சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? அவங்களாம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், பிரிசன் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், சோஷியல்
இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் எடுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே, நான் இந்த பார்ட் 2 இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத நான் இப்போ அடுத்த வீடியோவாக நான் பண்ணுறேங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டேட்டா தான் இது.